வணக்கம். இந்த வீடியோ நீட் ஃபிசிக்ஸ் அதில் டெஸ்ட் 2 சம்மந்தப்பட்டது. என்ன அப்படின்னா, நம்ம ஆல்ரெடி வந்து டெஸ்ட் 1 வந்து முடிச்சிருப்போம். டெஸ்ட் 1 வந்து எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ், கரண்ட் எலக்ட்ரிசிட்டி இல்லையா, நிலைமின்னியல், மின்னோட்டவியல், அது ரெண்டும் சேர்த்து 30 கொஸ்டின்ஸு கொடுத்துருந்தோம் டெஸ்ட் 1ல். அது நிறைய பேர் முடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அடுத்து வந்து இது டெஸ்ட் 2. இது வந்து என்ன சாப்டர்னா மேக்னட்டிசம், அதாவது மேக்னெட்டிக் எஃபெக்ட்ஸ் ஆஃப் கரண்ட் அண்டு மேக்னட்டிசம், மின்னோட்டத்தின் காந்த விளைவுகள் மற்றும் காந்தவியல். அந்த சாப்டர் தான் நம்ம ஷார்ட்டாக காந்தவியல்னு சொல்கிறோம், மேக்னட்டிசம். அந்த சாப்டரில் இதில் வந்து பார்த்திங்கன்னா 20 கொஸ்டின்ஸ் இருக்கும். 20 கொஸ்டின்ஸ். அது வந்து கொஸ்டின் வந்து தமிழ், இங்கிலீஷ் பைலிங்குவலாக தான் இருக்கும். ஒரு கொஸ்டின் எடுத்துகிட்டா அது வந்து கொஸ்டின் நம்பர் 1ன்னா அது தமிழ் வெர்ஷன், இங்கிலீஷ் வெர்ஷன் ரெண்டுமே தான் சேர்ந்து தான் இருக்கும். 80 மார்க்ஸ், 20 × 4. ஈச் கொஸ்டின் வந்து 4 மார்க்ஸ். அப்போ 20 × 4 80 மார்க்ஸ். டியூரேஷன் வந்து பார்த்திங்கன்னா 30 மினிட்ஸ். 30 மினிட்ஸ் வச்சுங்க. அதாவது ஒரு கொஸ்டினுக்கு 1.5 மினிட் இப்படி வச்சுக்கிட்டு 30 மினிட்ஸில் முடிச்சிடணும். ஸோ கொஸ்டின்ஸ் வந்து நமக்கு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, ஓகே, பிடிஎஃப் லிங்க் இருக்குது. அந்த கொஸ்டினை நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கணும். முதல்ல வந்து எப்போ டெஸ்ட் எழுத போகிறீங்கிறத டைம் ஃபிக்ஸ் பண்ணிக்கிங்க. 1/2 hour டைம் ஃபிக்ஸ் பண்ணிக்கிங்க, ஓகே. கூட வந்து பேப்பர் ஆன்சர் எழுதுறதுக்கு ஆப்ஷன் மட்டும் எழுதுனா போதும், ஓகே. கொஸ்டின் நம்பர் போட்டு ஆப்ஷன் ஏ, ஆப்ஷன் பி அப்படின்னு சொல்லிட்டு பேப்பரில் எழுதிக்கணும். பக்கத்தில் ரஃப் சீட் வச்சுக்கிங்க, ஒர்க் அவுட் பண்ணி பார்க்குறதுக்கு, ப்ராப்ளம்ஸ் ஒர்க் அவுட் பண்ணி பார்க்குறதுக்கு ரஃப் சீட் வச்சுக்கிங்க. கொஸ்டின் பேப்பர் வந்து நீங்கள் ஃபோன்லேயே பார்த்துக்கலாம். கொஸ்டினை டவுன்லோட் பண்ணிவிட்டு எப்போ டெஸ்ட்டு ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த ஃபிக்ஸடாக அந்த டைம் 30 மினிட்ஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அப்போ லிங்க்லேருந்து கொஸ்டினை டவுன்லோட் பண்ணிவிட்டு ஃபோன்லேயோ அல்லது லேப்டாப்லேயோ அப்படியே பார்த்துட்டே நீங்கள் வந்து ஆன்சர் பண்ணலாம். வேறு எதுவுமே ரெஃபர் பண்ணக்கூடாது, அதுதான் முக்கியம். அந்த டைமுக்குள்ளே முடிக்கணும், ஓகே. ஸோ பேப்பரில் வந்து கொஸ்டின் நம்பர் போட்டு ஆப்ஷன் என்ன அப்படிங்கிறத என்ட்ரு பண்ணிகிட்டே வாங்க. தெரிஞ்ச கொஸ்டின் மட்டும் அட்டன் பண்ணுங்கள். சுத்தமாக அந்த கொஸ்டினை பற்றி எதுவுமே தெரியல, பிளாங்காக இருக்குது அப்படின்னா, ஐடியாவே இல்லைன்னா அது கொஸ்டின் அட்டன் பண்ணாதீங்க. இல்லை லக்கில் மார்க் வரும் அப்படிங்கிற எண்ணமே இருக்கக்கூடாது, ஓகே. லக்கை நம்ப வேணாம், உங்களோட உழைப்பை நம்புங்க. ஸோ தெரிஞ்ச கொஸ்டினை மட்டும் அட்டன் பண்ணுங்கள். சுத்தமாக தெரியாத கொஸ்டின் அட்டன் பண்ணாதீங்க. ராங் ஆன்சருக்கு வந்து நெகட்டிவ் மார்க் இருக்குது, -1 மார்க், ஓகே. கரெக்ட் ஆன்சருக்கு 4 மார்க், ராங் ஆன்சருக்கு -1 மார்க். அந்த ப்ராக்டிஸ் பிறந்தே வரணும். அந்த தெரியாத கொஸ்டின் அட்டன் பண்ணாமல் இருக்கிற அந்த ப்ராக்டிஸ் வந்து பிறந்தே வரணும். அதுக்காக தான் அந்த மாதிரி பண்ணியிருக்கோம். ஸோ அதை மைண்டில் வச்சுங்க. தயவு செஞ்சு சுத்தமாக தெரியாத கொஸ்டின் அட்டன் பண்ணாதீங்க. 20 கொஸ்டினில் 15 கொஸ்டின் தான் தெரியுது அப்படின்னா 15 மட்டும் அட்டன் பண்ணுங்கள். அட்டன் பண்ணி முடித்ததுக்கப்புறம் இந்த 30 மினிட்ஸில் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இங்கே நமக்கு இந்த வீடியோலேயே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, ஆன்சர் கீ லிங்க் இருக்குது, ஓகே. அதை டவுன்லோட் பண்ணி நீங்கள் எழுதின டெஸ்ட்டை நீங்களே கரெக்ஷன் பண்ணுங்கள். ஆன்சர் கீ வச்சுட்டு கரெக்டாக ஏவா, பியா, சியா என்னன்னு கரெக்ட் பண்ணி மார்க் போடுங்க. கரெக்டான ஆன்சருக்கு 4 மார்க் போடுங்க. இப்போ 20க்கு 15 கொஸ்டின் நீங்கள் அட்டன் பண்ணியிருக்கீங்கன்னா 10 கொஸ்டின் கரெக்டு அப்படின்னா 10 × 4 எவ்வளவு? 40. 5 கொஸ்டின் தப்பா? 5 × -1 எனது -5. அப்போ 40 - 5 35. அப்போ 80க்கு 35 அப்படிங்கிற மார்க். ஸோ இந்த அளவுக்கு வாங்கினீங்கன்னாவே பெரிய விஷயந்தான் இந்த டெஸ்ட்டை பொறுத்தவரையும். அப்போ நீங்கள் வந்து ஓரளவு கான்செப்ட்லாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கீங்க, ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கீங்கன்னு அர்த்தம், ஓகே. அப்போ அடுத்தடுத்த இதில் வந்து நம்ம மார்க் இம்ப்ரூவ் ஆகும், பயப்பட வேணாம். ஸோ அந்த மாதிரி பண்ணுங்கள். அடுத்து இந்த கொஸ்டின்ஸ்க்கான டீட்டெயில்டு சொல்யூஷன் வந்து நான் இன்றைக்குள்ளே அப்லோட் பண்ணிடுவேன். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அந்த தெரியாத கொஸ்டின்ஸ்க்கெலாம் ஆன்சர் எப்படி சால்வ் பண்ணுறது அப்படிங்கிறதும் இதில் இருந்தே பார்த்துக்கலாம், ஓகே. இதை வந்து பண்ணுங்கள். அடுத்தடுத்த சாப்டர்ஸ்க்கு அடுத்தடுத்த நாளில் இதே மாதிரி டெஸ்ட்டுக்கான வீடியோ வந்து அப்லோட் பண்ணுவேன், ஓகே. தேங்க்யூ.